தமிழன் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள நந்தியாளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரு நந்தீஸ்வரன் என்கிற திரு காமேஸ்வரர் திருக்கோவிலில் சனி பிரதோஷ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் மற்றும் காமாட்சி என்கிற எளவார் குழலி அம்மையாருக்கு சிறப்பு அலங்காரமும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்த தீபாராதனையில் பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற கோஷம் முழங்க பள்ளக்கை தோளில் சுமந்தபடி கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தனர். ராசிபுரத்தில் தற்காலிக செம்மண் சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் தாட்டான்கோட்டை ஏரி உள்ளது. இந்த ஏரியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு குழாய்கள் மூலமாக ராசிபுரம் தட்டான்கோட்டை ஏரியில் விடப்படுகிறது. இதனையடுத்து சாலையில் நீர் குழந்துள்ளதால் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்படுவதால் தார் சாலையை சூழ்ந்துள்ள ஏரி நீரை வெளியேற்றி தார் சாலையை மறுசீராய்வு செய்து புதிய தார் சாலை அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்த நிலையில் பொதுமக்களின் கண் துடைப்பிற்காக ராசிபுரம் ஒன்றியம் அதிகாரிகள் தற்காலிகமாக செம்மண் சாலை அமைத்து மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையை சாலையில் ஏரி நீர் தேங்காமல் நிரந்தர தீர்வு கேட்டு போராட்டம் நடத்திய மக்களுக்கு தற்காலிக தீர்வாக இந்த சாலை அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி தெற்கு காவல் நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய காவல் கட்டுப்பாட்டு மற்றும் கண்காணிப்பு மையத்தை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார். தூத்துக்குடியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் அறிவுறுத்தலின் பேரில் நகர உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் சி மதன் கண்காணிப்பில் தூத்துக்குடி நகர காவல் உள்கோட்ட சரகத்தில் குற்றங்களை தடுத்தல் மற்றும் குற்றங்களை விரைவில் கண்டுபிடித்தல் குறித்து தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சாலையில் செல்லும் வாகனங்களின் எண்களை பதிவு செய்யும் கேமராக்கள் 30க்கும் மேற்பட்ட மொத்தம் 686 கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு தூத்துக்குடி நகர காவல் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கண்காணித்திடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கோவை பிஎஸ்டி சர்ஜன மேல்நிலைப்பள்ளியின் நிறுவன நாள் விழா பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கோவை பிஎஸ்சி சர்வஜன மேல்நிலைப்பள்ளியின் நிறுவன நாள் விழா பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் பிஎஸ்சி ஆன் சயின்ஸ் அறநிலையத்தின் தலைவர் கார்த்திகேயன் மற்றும் நிர்வாக அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவர்களான அமெரிக்க தொழிலதிபர் போபால் சடகோபால், ஹெல்பர் இன்ஜினியரிங் மற்றும் கான்கிரீட்டிங் எமிரேட்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீதர், சிஎஸ்ஐஆர் முதன்மை விஞ்ஞானி மற்றும் ஆலோசகர் பாரிவள்ளல், ஹெலெக்ஸ் ஓபன் ஸ்கூல் லேர்னிங் சென்டர் இணைய செயலாளர் சசிகலா ஆகியோருக்கு சிறந்த முன்னாள் மாணவர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் பள்ளியின் நூற்றாண்டு மலரும் வெளியிடப்பட்டது. கோவையில் மன ஆரோக்கியம் நலவாழ்வு என நடைபெற்ற தீபாவளி பண்டிகை விழாவில் பன்னாட்டு லைன்ஸ் இயக்கத்தினர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியடைந்தனர். கோவை நேருநகர் லைன்ஸ் சங்கம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை புத்தாடைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கும் விழா நேருநகர் பகுதியில் உள்ள ஹரிஷ் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் தலைவர் லயன் பாஸ்கர் மற்றும் லயன் பரிமளா பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லயன் ஹரிஷ் பாஸ்கர் மற்றும் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பளிப்பாளர்களாக முன்னாள் ஆளுநர் லயன் ராம்குமார், ஜிஎல்டி ஒருங்கிணைப்பாளர் லயன் பாஸ்கர், வட்டார தலைவர் லயன் சுப்பு, செந்தில்குமார், லயன் போகராஜ், நேருநகர் சங்கத் தலைவர் லயன் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் சங்கத் தலைவர்கள் லயன் நந்தகுமார், லயன் லோகநாதன், செயலாளர்கள் லயன் பொறியாளர்கள் தேஜஸ்வரி, செந்தில்குமார், லயன் திவ்யதர்ஷினி, ஹரிஷ், கோவிந்தராஜ், திவாகர், லயன் கிரிஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சுமார் 150க்கும் மேற்பட்ட ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு புத்தாடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொண்டனர். வேட்டங்குடி கொள்ளுக்குட்டிப்பட்டி பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகளுக்காக சுமார் 50 ஆண்டுகளாக பட்டாசு வெடிக்காத கிராம மக்களுக்கு வனத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் இனிப்புகளை வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே புகழ்பெற்ற வேட்டாங்குடி கொள்ளுக்குப்பட்டி பறவைகள் சரணாலயம் உள்ளது. இந்த சரணாலயத்தில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பறவைகள் சரணாலயத்தை சுற்றியுள்ள கொள்ளுப்பட்டி, வேட்டங்குட்டப்பட்டி கிராம மக்கள் முன்னொரு காலத்தில் வெடிகள் வெடிவெடித்த போது அந்த அதிர்வுகளால் வெளிநாட்டு பறவைகளில் கூட்டில் இருந்து ஏராளமான பறவைகள் தண்ணீரில் விழுந்து இறந்துள்ளது. இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் அன்றில் இருந்து சரணாலயத்திற்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு கிராம மக்கள் எந்தவித தீங்கும் ஏற்படுத்தாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் சுமார் 50 ஆண்டுகாலமாக தீபாவளி பண்டிகை, திருவிழா, திருமணம், துக்க நாட்கள், விசேஷ நாட்கள் என எந்த நிகழ்வாக இருந்தாலும்
பறவைகளுக்காக எப்போதும் பட்டாசுகள் வெடிப்பதில்லை என்பதை கருத்தில் கொண்டு சிவகங்கை மாவட்ட வனத்துறை சார்பில் ஆண்டுதோறும் கிராம மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு மாவட்ட வன அலுவலர் ஏற்பாட்டின் பேரில் திருப்பத்தூர் சரக வனத்துறையினர்கள் சார்பில் கிராம மக்களுக்கு இனிப்புகளை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி வழங்கினார். மேலும் ஆட்சியர் அங்கு உள்ள பறவைகளை தொலைநோக்கி மூலமாக பார்த்து ரசித்தார். கிருஷ்ணகிரியில் திமுக சார்பில் தீபாவளியொட்டி பார்வையற்ற 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் வழங்கினார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற இந்த விழாவில் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மதியழகன் கலந்து கொண்டு புடவை, வேட்டி, அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் போன்ற மளிகைப் பொருட்களை வழங்கினார். தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான குரங்கணி, கொட்டக்குடி, விடக்குமலை பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கொட்டும் கொடி ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, ஆற்றை கடக்கவோ முயற்சிக்கவோ, கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரித்துள்ளனர். தேனி மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு விடிய விடிய பெய்த மழையின் காரணமாக வைகை, கொட்டக்குடி, சுருளியாறு உள்ளிட்ட அனைத்து நீர்நிலைகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவது வழக்கம். அதன்படி தற்போது வைகை அணை நீர்மட்டம் 66 அடி எட்டிய நிலையில் 5 மாவட்ட மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக அணையின் மேல் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள அபாய சங்கு 3 முறை ஒளிவிக்கப்படப்பட்டது. மேலும் வைகை அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் கம்பம் சுருளியப்பட்டி சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம், முத்தம்மபாளையம், கூடலூர், சின்னமனூர், கூம்பை, தேவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக தாழ்வான குடியிருப்பு பகுதிகள், விவசாய நிலங்கள் உள்ளிட்டவற்றுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இந்த கம்பம் 18ஆம் கால்வாய் மற்றும் ஏகுளத்து ஓடை பகுதியில் இருந்து வந்த காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக கம்பம் 8 காலனி பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்தனர். மேலும் கம்பம் சுருளிப்பட்டி சாலையில் முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலம் வரை தண்ணீர் செல்வதாலும் வெள்ளநீர் சாலையில் ஓடுவதாலும் போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கம்பம் சுருளிப்பட்டி போன்ற பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக பாதிப்புகள் சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்து சென்றார். கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அடிவாரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கோவளம்பட்டி வனச்சரகத்திற்கு உட்பட்ட கோவை குற்றாலம் அருவியில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விடுமுறை நாட்கள் என்பதால் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கோவை குற்றாலத்திற்கு வரும் நிலையில் வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து கண்காணித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை மக்கள் தலைமை கட்சி மற்றும் பூபாலன் அறக்கட்டளை புதிய அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை மக்கள் தலைமை கட்சி மற்றும் பூபாலன் அறக்கட்டளை புதிய அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு மாநில தலைவர் பூபாலன் மற்றும் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் மு. பழனி என்கிற சோலை பெரியன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி மக்கள் தலைமை கட்சியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்வில் செயலாளர் ரவிசங்கர், செயற்குழு உறுப்பினர் மற்ற ரேகையன் நந்தகுமார், வரதன் காசி கார்த்திக் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கோவையில் கனமழை காரணமாக சிறுவாணி அணை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கோவை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக சிறுவாணி அணை உள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அதனை ஒட்டிய நீர்வழி தடங்களில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. இதனிடையே இன்று காலை 8 மணி நிலவரப்படி சிறுவாணி அணை பகுதியில் 22 மில்லிமீட்டர் மழையும் அடிவாரத்தில் 35 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருந்தது. இதனால் குடிநீர் தேவைக்காக 9.6 கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர், சொக்கநாதபுரம் மற்றும் இடி மின்னல் ஏரிகளில் இருந்து கனிம வளங்களை துறை என்பவர் கொள்ளையடித்து பல கோடிகளுக்கு விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது.
சேலம் மாவட்டம் ஆத்தூர்கோட்டை பகுதியைச் சேர்ந்த துரை என்பவர் ஓம் சக்தி BSR சந்தியா VFP என்ற பெயரில் துரை மருமகன் மக்கள் மற்றும் அவரது உறவினர்கள் சேர்ந்து 30க்கும் மேற்பட்ட லாரிகளில் அரசிடம் எவ்வித பர்மிட்களும் இல்லாமல் பர்மிட் இருப்பது போல் கள்ளக்குறிச்சி பர்மிட்டை வைத்துக் கொண்டு ஆத்தூரில் உள்ள சொக்கநாதபுரம் இடி மின்னல் ஏரி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஏரிகளில் கனிம வளங்களை கொள்ளையடித்து வருகின்றனர். எனவே உடனடியாக அவரது லாரிகளும் ஹிட்டாச்சி வண்டி JCB இயந்திரங்களை உடனடியாக பறிமுதல் செய்து அவரையும் கைது செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பதி மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதில் பாறைகள் உடைந்து விழுந்ததால் பொறியியல் அதிகாரிகள் மலைப்பாதையில் சிறப்பு கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருப்பதி திருமலையில் கடந்த 4 நாட்களாக மழை பெய்து வருவதால் திருமலை 2வது மலைப்பாதை சாலையில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் மலைப்பாதை சாலையில் 9வது கிலோமீட்டர் பாறைகள் விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தேவஸ்தான பொறியியல் அதிகாரிகள் சரிந்த பாறைகளை அகற்றி வருகின்றனர். மேலும் மலைப்பாதை சாலையில் போக்குவரத்து இடையூறு ஏற்படாமல் இருக்க பொறியியல் துறை அதிகாரிகள் JCB மூலம் பாறைகளை அகற்றி சரி செய்தனர். இருப்பினும் வாகன ஓட்டிகள் மலைப்பாதையில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து மழைக்காலம் என்பதால் பொறியியல் அதிகாரிகள் மலைப்பாதையில் சிறப்பு கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள காவேரி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் நிறுவன ஊழியர்களுடன் தீபாவளி கொண்டாடப்பட்டது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள காவேரி குரூப் ஆஃப் கம்பெனியின் தலைமை அலுவலகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநர் வினோத் சிங் ரத்தோ தலைமையில் நிர்வாக ஊழியர்களுடன் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தீபாவளி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 56 வருடங்களாக இந்த நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் மனிதனை மனிதனாக பார்ப்பதை எங்கள் நிறுவனம் முக்கிய குறிக்கோளாக பின்பற்றுவதாகவும் இங்கு அனைவரும் சமம் என்பதை கூறும் விதமாகவோ பாகுபாடின்றி அனைவரும் இணைந்து தீபாவளி கொண்டாடுவதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றுவதாக எங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் அனைவரும் வேட்டி அணிவதை வழக்கமாக்கி உள்ளதாகவும் கூறிய அவர் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை கூறினார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் வேளிர் மக்கள் கட்சியினர் தனியார் மதுபான கடையை அகற்றக் கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வேளிர் மக்கள் கட்சியினர் தனியார் மதுபான கடையை அகற்றக் கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வேளிர் கட்சி நிறுவனர் பாலசுப்ரமணியன் தலைமையில் முக்குளத்தோர் வாழ்வுரிமை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பூவை மா ஜெயக்குமார் தேவர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் மதுபான கடையை அகற்றக் கோரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மதுரையில் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கம் சார்பில் தீபாவளி கொண்டாடப்பட்டது. மதுரையில் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கம் சார்பில் காளவாசல் பகுதி பத்திமா நகரில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடிகர் சங்க பொதுச் செயலாளர்கள் வினோத் தலைமையில் தீபாவளி கொண்டாட்டம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் டாக்டர் செல்லகுமார் மற்றும் டாக்டர் மலர்விழி முன்னிலையில் சங்க பொதுச் செயலாளர் விசைனி வினோத் ஏழை எளியவர்களுக்கும் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கும் வேஷ்டி சேலை உதவித்தொகை வழங்கினார். விழாவில் குறும்பட இயக்குநர்களும் நடிகர்களுமான விக்டர் மனோகரன், மெமிக்ரி கமல், உசிலம்பட்டி பாண்டியம்மாள், அசத்த போவது யாரு வடிவேல் கணேஷ், ஆடல் பாடல் பறவைமணி மற்றும் துணை நடிகர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இதில் அனைவருக்கும் இனிப்புகள் தேநீர் வழங்கப்பட்டது. லால்பேட்டை பேரூராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் லால்பேட்டை பேரூராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் இதயம், எலும்பு, நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், தோல், பல், கண் உள்ளிட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்நிகழ்வை காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட மருத்துவ அலுவலர் பொற்குடி, வட்டார மருத்துவர் அலுவலர் மங்கையர்கரசி, அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மற்றும் வட்டாட்சியர் பிரகாஷ், வட்டார வளர்ச்சி அலுவலர் இப்ராஹிம், பேரூராட்சி செயல் அலுவலர் தங்கவேல், பேரூராட்சி மன்ற தலைவர் பாத்திமா ஹாரிஸ், கல்வி குழும தலைவர்கள் கோவிந்தசாமி, சோழன், நடராஜன், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் அன்வர் ஷாதாத் இவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே லாரி கவிழ்ந்ததில் போக்குவரத்து இடையூறும் ஆபத்தும் விளைவிக்கும் வண்ணமாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து தாம்பரம் குன்றத்தூர் சாலையில் வந்து கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டோரம் கவிழ்ந்துள்ளது. இதனால் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். எனவே உடனே அகற்றி தீபாவளி பண்டிகை காலத்தில் யாருக்கும் இடையூறும் ஆபத்தும் ஏற்படும் முன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து லாரியை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கோவை உக்கடம் மீன் மார்க்கெட்டில் பொதுமக்கள் வருகை குறைவாகவே இருந்ததால் பல்வேறு கடைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. கோவை உக்கடம் மீன் மார்க்கெட்டில் புரட்டாசி மாதம் முடிந்தவுடனேயே தீபாவளி பண்டிகை வருவதால் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று மக்கள் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. மேலும் பல்வேறு மீன் கடைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. சில கடைகளில் மட்டுமே கூட்டம் ஓரளவு காணப்பட்டது. அதே சமயம்
புரட்டாசி மாதத்தை விட தற்போது மீன்வரத்து குறைந்துள்ளதால் விலை சற்று உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நாளை தீபாவளி பண்டிகை என்பதால் மக்கள் குறைவாகவே வருவதாகவும் நாளை துவங்கி மக்கள் கூட்டம் அதிகமாக கூடும் என்று எதிர்பார்ப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் நடுவச்சேரி பகுதியில் கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக அவிநாசி அடுத்த நடுவச்சேரி கிராமப் பகுதிகளில் உள்ள குளம் மற்றும் குட்டைகள் நிறைந்து சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் நடுவச்சேரியில் இருந்து சிலுவைபுரம் செல்லும் சாலை முழுவதும் தண்ணீர் நிரம்பி ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நடுவச்சேரியில் இருந்து கருக்கன்காட்டுப்புதூர் வழியாக துலுக்கமுத்தூர் நம்பியூர் செல்லும் சாலையிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த சாலைகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் சார்பில் 1000 நபர்களுக்கு இனிப்புகள் வழங்கிய தீபாவளி கொண்டாடப்பட்டது. சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் சார்பில் 1000 நபர்களுக்கு இனிப்புகள் வழங்கிய தீபாவளி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் மாநில தலைவர் MS பஷீர் அகமது ஸ்பீட் பாக்ஸ் வழங்கி விழாவை துவக்கி வைத்தனர். மாநில துணைத் தலைவர் S சுலைமான் இனிப்புகள் வழங்கி அனைவருடனும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். இவ்விழாவில் மாநில துணை செயலாளர்கள் மல்ஹர்டின், மாநில பொருளாளர் அஜய் லாரன்ஸ், பசிசில்லா தமிழகம் நிறுவனர் முகமது அலி ஜின்னா, தொழிலதிபர் ஆதித்யா, விவேக் மற்றும் வழக்கறிஞர் குணசேகர், தமிழ்நாடு பிளக்ஸ் பேனர் அசோசியேஷன் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சிதம்பரத்தில் 27வது வார்டு பொதுமக்களுக்கு நகர்மன்ற உறுப்பினர் தில்லை மக்கேன் மற்றும் செல்லப்பா என்கிற ஜியாவுதீன் ஆகியோர் தீபாவளி பரிசுகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் 27வது வார்டு மின் நகர், கலைவாணர் நகர், ஓமக்குளம், தொப்பைகான் திருமக்களுக்கும் சிதம்பரம் நகர்மன்ற உறுப்பினர் தில்லை மக்கேன், சிதம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத் தலைவர் செல்லப்பா என்கிற ஜியாவுதீன் ஆகிய இரு சகோதரர்களும் தீபாவளி பரிசு மற்றும் ரொக்கங்களை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மேலும் பேரிடர் மற்றும் மழை வெள்ள காலங்களில் இப்பகுதி மக்களுக்கு இவர்கள் இருவரும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருபவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது லேசான மழையும் கனமழையும் பெய்து வருகிறது. இதனால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மேகமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் முகப்பு விளக்குகளுடன் செல்கின்றனர். இதனிடையே சுற்றுலா பயணிகள் நடனமாடியும் புகைப்படம் எடுத்தும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன்.